எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் செய்து காட்டியிருக்கிறது உங்களை பார்க்கவே விளங்கும் பன்னீர் பிரட்டல். நல்ல ஒரு டேஸ்டான பன்னீர் பிரட்டல். சுஜி கிச்சன் ஸ்பெஷலாகவே தான் இந்த பன்னீர் பிரட்டலை செய்து காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ எப்படி செய்த நான் ஃபுல் வீடியோவை இருந்து பாருங்க. இந்த பன்னீர் பேக்கெட் தான் நான் எடுத்திருக்கிறேன். பேக்கெட்டாகவே தான் கடையில் வேண்டினான். அதுக்கு பிறகு சின்ன நான் வெட்டி போட்டு இப்போ பொரிக்க போகிறேன். பொரிக்க எண்ணெய் சட்டியை ஸ்லோவான சூட்டில் விடுங்க. மற்றது எண்ணெய் நான் கொஞ்சமாக விட்டு இருக்கிறபடியாக இப்படி திருப்பி விட வேணும். இப்போ நீங்கள் கூட எண்ணெயை விட்டுட்டீங்களா இருந்தால் ஒரே தடவையாக எல்லா பக்கமும் பொரிஞ்ச மாதிரி வந்துடும். ஆனால் நான் எண்ணெய் வேஸ்ட் ஆகிருமென்னுட்டு கொஞ்சமாகவே தான் விட்டிருக்கிறேன். இந்த மாதிரி பொரித்து அதை எடுத்துட்டு அதுக்கு பிறகு தேவையான பொருள்களை பார்ப்போம். என்னென்னு குடமிளகாய் எடுத்திருக்கிறேன், பச்சை கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர், அதோட தக்காளி பழம், அதோட இந்த பொரிச்ச பன்னீரையும் பக்கத்தில் வச்சு காட்டியிருக்கிறேன். அதுக்கு பிறகு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். தனி டேஸ்ட் தானே. பச்சை மிளகாயம் ஒரு 4-5, மற்றது கட்டைத்தூள், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மற்றது கடுகு. இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ கடுகை போட்டோன்னே அவர் வெடிக்கிறார். அதுக்கு பிறகு நான் பெருஞ்சீரகத்தை போட்டு கொஞ்சம் கூல் பண்ணுறேன், வெடிக்க வேண்டாம்ண்டு. அதுக்கு பிறகு தான் இப்போ வெங்காயம் போட போகிறேன். இப்போ வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாயம் போட்டு வதக்குறேன். இந்த டைம் உள்ளியும் தான் போடணும். என்னட்ட உள்ளி முடிஞ்சுது. இப்போ நான் இந்த வீடியோ செய்யும்போது முடிஞ்சுது. அப்போ அதால் நான் உள்ளி போடலை. ஆனால் போடுங்க, உள்ளியும் போட்டால் நல்ல வித்தியாசமான ஒரு டேஸ்ட் வரும். இந்த மாதிரி லைட்டாக வதக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் பண்ணுறபடியாக டக்குண்டே வதங்கின மாதிரி வந்துடும். அப்போ நாங்கள் வதக்காமல் ஒரு அளவு வதக்கி கொண்டிருக்கே. இப்போ நாங்கள் கறிமிளகாயம் இதுக்குள்ளே போடணும். ஏன்னாடா அதுக்கும் சேர்ந்து ஒரு வதங்கின தன்மை எங்களுக்கு வேணும். சின்ன வெங்காயம் பண்ணுறபடியாக டக்குண்டு வதங்கிடும். அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, கறிமிளகாயம் இதோட சேர்த்து போட போகிறேன். கறிமிளகாயில் குடமிளகாய் மாறி சொல்லி போட்டேன். இப்போ இந்த கலர் முதல் மஞ்சள் கலர், சிவப்பு கலர், பச்சை கலர் மூண்டும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதையும் போட்டு இந்த மாதிரி வதக்குறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு பக்கத்தில் நின்று செய்யணும். இல்லைண்டா டக்கண்டு வதங்கின மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்ல சிலுவான சூட்டில் விட்டுட்டு வதக்கணும். இந்த மாதிரி வதக்கி கொண்டிருக்க நாங்கள் கொஞ்சம் உப்பு இந்த வதங்கிறது கொஞ்சம் போட்டுமா இருந்தால் அந்த பாருங்க பச்சையாக அந்த கொஞ்சம் குடமிளகாய் நிற்கிது அந்த வதங்காத தன்மையாக. அப்போ அவர் கொஞ்சம் சோர்ந்து அப்படி மடிஞ்சு அப்படி வதங்கிடுவார். அப்போ அதுக்காக நாங்கள் கொஞ்சம் உப்பை போட்டு அவரை கொஞ்சம் வதக்க பண்ணுறோம். இதோட தக்காளி பழத்தையும் போடுவோம். இப்போ தக்காளி பழத்தில் வர்ற தண்ணியோடு சேர்ந்து ஒரு அவிஞ்ச மாதிரி பொரிஞ்ச மாதிரி அப்படியே அது திரண்ட மாதிரி வரும். அது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க கொஞ்சம் போக விளங்கும் அது எப்படி நடக்குதுண்டு. இந்த மாதிரி வதக்கி அப்படியே வச்சுட்டு இப்போ உப்பும் போட்டாச்சு. இப்போ தக்காளி பழத்துக்கு தேவையான அளவாக தான் இருக்கும் அந்த நான் போட்ட உப்பு. நீங்களும் பார்த்தே போடுவோம். இந்த மாதிரி வதங்கிக்க பாருங்கள். வெங்காயமும் நல்லா எரிஞ்ச மாதிரி வரையில் எல்லாம் அந்த அளவான பதத்திலே வருகிறது தான். அதுக்கு தான் சொல்கிறது பக்குவமாக பக்கத்தில் இருந்து செய்யணும் பண்ணி. இங்கே பாருங்கள் இப்போ 2-3 சேர்ந்து அப்படியே ஒரு 2 உருண்டமாய் வந்துட்டுது. அப்போ இதுக்குள்ளே தான் நாங்கள் மிச்ச தேவையான பொருள்கள் எல்லாம் போட போகிறோம். இப்போ ஒரு 1/4 கரண்டி மஞ்சள் தூள், அதுக்கு பிறகு 1/4 கரண்டி தனி மிளகாய் தூள், 1/4 கரண்டின்னு சொல்கிறேன், நீ சின்ன கரண்டி என்னபடியா அதே மாதிரி 1/4 கரண்டி கட்டைத்தூள். இதை போட்டு இந்த மாதிரி அப்படியே ஒரு கப்பரேட்டுக்கு அந்த எண்ணெயில் அந்த மஞ்சள் அந்த கட்டைத்தூள் எல்லாமே அந்த ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். சமைக்கிற ஆக்களுக்கு தான் தெரியும் அது எப்படி வருமெண்டு. அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் தண்ணியை விட்டு டக்குன்னு ஒரு எரிஞ்ச வந்துடும். அதுக்காக ஒரு கொஞ்சம் தண்ணியை விட்டு இந்த மாதிரி தண்ணிக்கு அப்படியே வத்தி குளகுளோண்டு அப்படியே வத்தி வரும். அதுக்கு பிறகு திருப்பியும் கொஞ்சம் வத்தினோடனே டக்குன்னு வத்தும். நாங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டபடியாக அதை திருப்பியும் டக்குன்னு வத்தும். இந்த டைமில் நான் திருப்பி ஒரு அரை மேசக்கரண்டி தூள் போடுறேன். எங்கன்னா கறித்தூள் நாங்கள் நார்மலாக திரித்து வச்சுருக்கிற கறித்தூளை போட்டு இந்த மாதிரி பிரட்டினோன்னா தூள் போட்டோன்னா டக்குன்னு பாருங்க வத்தின மாதிரி வந்துட்டு திருப்பியும் ஒரு கொஞ்சம் இதுக்குள்ளே தண்ணி விடணும். அப்போ தான் அந்த கொஞ்சம் எங்களுக்கு இதாக வரும். அந்த நாங்கள் தண்ணீரோட போட்டு பிரட்ட கணக்காக இருக்கும். அதுக்காக திருப்பியும் கொஞ்சம் தண்ணி வர்றேன். இந்த மாதிரி விட்டுட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக விடுறது என்னென்னா ஒரு வதங்கிற தன்மை வந்து திருப்பி விடுறதுக்கு ஒரே அடியாக விடலாம் தானே என்று யோசிக்காதேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டால் அந்த ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று வரும். பாருங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே பிரண்ட மாதிரி நல்லா அந்த தூள் மணம் இப்போ இது இந்த வதங்களுக்குள்ளே இல்லாமல் போயிடும். மஞ்சள் முதல் அந்த எண்ணெய் தன்மையில் வதங்கினது பிறகு இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வந்துடும். இப்போ கண்ணீரை போடுவோம். இப்போ கண்ணீரை போட்டுட்டு அப்படியே சேர்த்து எல்லாத்தையும் நல்ல வடிவாக பிரட்டி எடுக்க
ஒரு லைட்டான சூட்டில் விடுங்க. ஏண்டா இன்னும் தண்ணி வத்தின மாதிரி வந்து உங்களுக்கு இதே கொஞ்சம் குழம்பா வேணுமெண்டா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் இது பண்ணி செய்யலாம். ஆனால் நான் கொஞ்சம் வந்து நல்ல பிரட்டலாகவே தான் எடுத்தேன் நான். அப்போ அதால் இந்த பதத்துலேயே எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வடிவாக பிரட்டி எடுத்துட்டு நல்லா சிவப்பட்டி அரிசி சோறு அல்லது பாசுமதி ரைஸ் சோறுக்கு சாப்பிட அல்லது ரொட்டி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கிறது பன்னீர் நிறைய பேருக்கு நல்லாவே பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு ருசியான ஒரு சாப்பாடு பாருங்க. அப்படி பிரண்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த தக்காளி பழம் குடமிளகாய் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி முறையில் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட். இப்போ இந்த டைமில் நான் இப்போ ரக்க போகிறேன். நல்ல அளவாக வற்றி வந்துட்டு இதை விட்டால் இதை வறண்ட மாதிரி வந்துடும். இப்போ நான் ரக்க போகிறேன் பாருங்க. இதை வெளியில் கொண்டு வந்து காட்டுறேன். வெளியில் நேச்சுரலான வெளிச்சத்தில் பாருங்க இப்படி இந்த கறி இருக்குன்ற. இதை இப்போ நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே பிரட்டல் அடுக்கைக்கு அது ஒரு தனி டேஸ்ட். அதனால தான் இந்த முறையில் செய்து காட்டினான். தண்ணி குழம்பா வேறு திங்ஸுகள் போட்டு இல்லாமல் இப்படியெல்லாம் செய்கிறேன்னு பிறகு காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமெண்டி நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, சமைச்சிங்களாண்டாலும் வந்து ஃபோட்டோஸ் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் இருந்து பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.